சரி, எங்கே நாம் வந்து தவறுகிறோம்? உதாரணத்துக்கு 27 வயசு அந்த பிள்ளைக்கு வந்து லோக்கல்லே இருக்கணும், அப்படியே பக்கத்துலேயே பார்த்துக்கணும் பிள்ளைய அப்படின்னு கட்டி கொடுத்ததெல்லாம் ஓகே. ஆனால் கட்டி கொடுத்ததெல்லாம் ஓகே, ஆனால் அந்த பிள்ளைக்கான உலக அனுபவம்னு ஏதாவது ஒன்று இருந்ததா? அந்த விஷயத்துலேருந்து வெளிவரதுக்கான விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. சின்ன வயசுலேருந்தே குடும்பமானம் காப்பாற்றணும், கல்யாணம் பண்ணி காதலிக்கக்கூடாது, படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து தலைவலியும் வச்சிடக்கூடாதா நீ, அதனால் நம்ம ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் வளர்க்குறீங்க. ஆனால் இதை வந்து அந்த பிள்ளைங்களை வந்து என்ன உங்கள் பேச்சை, அப்பா அம்மா பேச்சை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு கல்லூரி படித்தாலும் கூட காதலிக்காமல் வந்து அப்பா நான் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னும் போது நீங்கள் விசாரிக்கலையோ என்னவோ கருமோ, ஆனால் ஒரு கேரக்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, புள்ள வந்து பிரச்சனைன்னு சொல்லும்போது கூட அனுசரிச்சுப்போன்னு சொல்கிறீங்க, கை கழுவி விடுறீங்க. இந்த நிலை எப்படி மாறலாம் அப்படின்னா, நான் இந்த பெற்றோர்கள் எடுத்துக்கல, வருங்கால சந்ததியினர், வருங்கால பெற்றோர்கள் இதை மனசில் வச்சுக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், யாழினி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நேற்று நம்ம சொல்லிட்டு இருக்கல, ஒரு குழந்தை சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கிறதுக்கான பயிற்சியை கொடுக்கணும். ஒன்று, அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு யாழினி வந்து ஒரு எங்கள் ஒய்ஃபோட ரிலேஷனில் ஒருத்தர் வந்து அப்பா அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்கணும், அப்பா அம்மா சொல்கிறது தான் வந்து வேதவாக்காக எடுத்துக்கணும் அப்படின்னும் போது என் பொண்ணு சொல்லிச்சு, அப்பயே எதனா ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், அப்பயே சொல்லிச்சு ஏன் அவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும், ஒருவேளை அவங்க மிஸ்டேக் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி 6 வயசில் அந்த குழந்தை கேட்டுச்சு. இதைத்தான் எல்லா பெண் குழந்தைகளும், இதை பார்க்குற எல்லா காலேஜ் போகிற, கல்யாணம் பண்ணிக்கிற யாராக இருந்தாலும் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவை வந்து நீங்கள் வந்து அப்படியே அவங்க சொன்னால் வந்து எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, பார்க்கலாம், அவங்க சொன்னால் அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னு கேள்வி கேட்கணும். அதுதான் பெரியார் சொன்னார், எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முட்டாள் தான் எல்லாத்தையும் நம்புவான், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க பழகுங்க அப்படின்னார்.